எந்த சூழ்நிலையும் சார் நம்ம மனசு தெளிவாக இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம எதுலேயுமே ஒரு குற்றமாக பார்க்காம, குறையாக பார்க்காம, நிறையா பார்க்க பழகிட்டோன்னு வச்சுங்களேன், வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும். இங்கே இருக்கிற அதிகாரிகள் யாரும் கோச்சிக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் நான் சொல்கிறது, அவரெல்லாம் ரிட்டையர் ஆகிட்டார். இவருக்கு ஒரு பெரிய அதிகாரி, ரொம்ப வேண்டியவர், தெரிஞ்சவர். அவர் எப்பயுமே வீடும் ஆஃபீஸும் ரெண்டும் ஒன்று தான். அவருக்கு ரெண்டும் ஒன்றா தான் பார்ப்பார். அங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எல்லாமே ரிட்டனில் தான் கொடுக்கணும் அவருக்கு. அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இவர்கிட்ட பேசினா கூட நேரம் இல்லைன்னுவார். அந்த மாதிரி சில நேரங்களில் எழுதி வைக்கும், தோரம்பருப்பு 1 கிலோ, உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, சர்க்கரை 1 கிலோ எல்லாம் வேணும்னு டேபிளில் எழுதி வைக்கும். இவர் அது மாதிரி சாயந்தரமாக வாங்கி கொடுத்துருவார். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்குது, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எழுதியிருக்குது, நாளைக்கு சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே லீவு, பசங்கள்லாம் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறாங்கன்னு சொல்லி டேபிளில் எழுதி வச்சுக்கிது. இவர் க்ரீனிங்கில் எடுத்து எழுதிட்டார். நம்ம போன்ற நடுத்தர குடும்பங்கள் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிட்டா கட்டுப்படி ஆகாது. அந்த பசங்க என்னென்ன சாப்பிட்ணுன்னு விரும்புதோ எல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுத்துரு, அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டார். சரின்னு அந்த அம்மாவும் ஏற்றுக்கு. சரின்னு என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்தை தான். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்தது, பசங்கள்லாம் புது படம் வந்துக்குது, போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுங்க. தியேட்டருக்கு போய் புதுசாக படம் பார்க்கணுன்னு பிள்ளைங்கள்லாம் ஆசைப்படுது. அதனால் நான் மேலான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படுகிறதுன்னு அந்த அம்மா எழுதிச்சு. இவர் என்ன பண்ணிட்டார், கொஞ்ச நாளில் போனால் நம்ம இதிலேயே டிவியிலே போட்டுடுறோம், அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் பொறுத்து இருக்கவும், அதுக்கு பிறகு நம்ம வீட்டிலே பார்த்துக்கலாம், நானும் சேர்ந்து பார்ப்பேன், அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டார். அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. 4 நாள் பொறுத்து, இவெல்லாம் ஒரு மனுஷன், இவங்க கூட குடும்பம் பண்ணுறது போயான்னு சொல்லி லீவ் லெட்டர் எழுதி வச்சிருது. எனக்கு மனசு சரியில்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒரு 10 நாள் லீவு வேணும்னு எழுதி வச்சிருக்கு. அப்பயும் நம்மால் சும்மா விடலை சார், கிரீனிங் எடுத்தார், மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகணும்னு எழுதிட்டார் சார். நான் என்ன கேட்குறேன், கையெடுத்து கூப்பிட்றேன், வீடு வீடாக வச்சுருக்கணும், அலுவலகம் அலுவலகம், அங்கே இருக்கிறத கொண்டாந்து இங்கே சொல்கிறது, இங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே பேசுறது, இதெல்லாம் எங்கே கற்றுக்கிறேன் நீங்கள்? என் பிள்ளை தான் சார் கற்றுக் கொடுத்தான் எனக்கு. நான் ஏதாவது கோபமாக கிளாஸில் பேசுனேன்னா, டே கம்முன்னு இருறா, ஐயாவுக்கு வீட்டில் பிரச்சனை போலக்குதுன்றான். அவன் தான் சார் கண்டுபிடிக்கிறான். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை சாதாரணமாக நினைக்காதீங்க. அற்புதமான அறிவு வளர்ந்துருக்குது, ஆற்றல் வளர்ந்துருக்குது, திறமை வளர்ந்துருக்குது சார். விளையாட்டுக்கு சொல்லலை, நான் வேடிக்கைக்கு சொல்லலை, அவ்வளவு அற்புதமான பிள்ளைங்கள்லாம். ஏன்னா அவங்ககிட்ட பேசி பாருங்களேன். அவன் ஒன்றும் இல்லை, எங்கள் தாம்பரத்தில் ஒரு பெரியவர் சார், உண்மையிலே நேஷ்னல் ஸ்கூலு பக்கத்தில் இருக்கிறார். அவர் யாரை பார்த்தாலும் மடக்குவார் சார். அவரை பார்த்தாலே ஓடிடுவான் எல்லாம். ஏன்னா வில்லங்கமாக கேள்வி கேட்பார், ஏடா குணமாக கேட்பார். எவனும் பதில் சொல்ல முடியலன்னும் போது அவருக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அடுத்தவனை மடக்கிட்டம் பற்றியான்னு அவர் ஒரு இருமாப்பாக இருப்பார். அப்படி ஒரு மகிழ்ச்சி கண்ட மனுஷன் என்ன பண்ணார், ஒரு நாள் அந்த ஸ்கூலில் படிக்கிற 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட மாட்டினார். என்ன அந்த ஸ்கூல்லேயே நீ தான் ஃபஸ்ட் ரேங்க்லாம் எடுக்கிறியாம, பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாம, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்கிறியா அப்படின்னாரு. கேளுங்க ஐயான்ட்டான். நான் டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு ஃப்ளைட்டில் போகிறேன், 800 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஃப்ளைட் போகுது, அப்படின்னா என் ஏஜ் என்னான்னாரு. இந்த கேள்விக்கு சம்மந்தங்குதா? 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஃப்ளைட்டில் இருந்தாலும் போனால் அதுக்கு அவர் வயசுக்கு என்ன சம்மந்தங்குது? ஏடா கூடமாக கேட்டார். அந்த பையன் என்ன பண்ணால் ஃபியூ செகண்டில் பதில் சொல்லிட்டான் சார், எக்ஸாக்ட்லி உங்களுக்கு ஏஜ் 60ன்னா. அந்த ஆள் அப்படி கட்டி பிடிச்சிட்டான் சார். எப்படா கண்டுபிடிச்சா? 60 தாண்டா நடக்குது. என் செல்லமே நீ அறிவாளி தாண்டா. சரி எப்படி கண்டுபிடிச்சேன்னார். அந்த பையன் சொன்னான், எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், அவன் எதை எடுத்தாலும் ஏடா கூடமாக தான் பேசுவான். அவன் கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது, வில்லங்கமாக பேசுவான். அவனுக்கு அவனை எல்லாரும் நாங்கள் அரக்கிருக்குன்னு சொல்லுவோம். அவனுக்கு வயசு 30. அரக்கிற்கு 30ன்னா முழுக்கிற்கு 60 தானே இருக்கணும். அதை வச்சு தான் நான் கணக்கு போட்டேன்னா. அன்னையோட அவர் டைரி எடுத்து எழுதிட்டார், இனி வாழ்நாளில் நான் எவனையுமே கேள்வி கேட்க மாட்டேன். அதனால் சின்ன பிள்ளைங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள். அவன் அவ்வளோ அபாரமாக இருக்கிறான் சார். நான் யூடியூப்பில் வர என்னதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ என் புத்தகத்திலேயே நான் முத எழுதினேன், ஒரு 20 வருஷத்துக்கு முந்தைய எழுதினது. ஒரு அருமையான சம்பவம், அதை மறக்கவும் முடியாது என் வாழ்க்கையில். தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். ரொம்ப சுவையான சம்பவம் அது. 6ஆம் கிளாஸ் தான் சார் அது. நான் சின்ன பிள்ளை, பெரியவரை வியத்தலும் இளமே, சிறியவரை ஏழுதல் அதனேனும் இளமேனு புறநானூற்று புலவன் சொன்னதை நான் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறவன். 6ஆம் கிளாஸ் பையன் சார். அது மார்க் 2 மார்க் ஃபெயில் ஆகிட்டாப்புல, 33 தான் வாங்கியிருக்காளுக்கு. என் பக்கத்தில் அப்படி பவ்யமாக நின்னான். என்ன நிற்கிறேன்னு.
2 போட்டிங்கன்னா நம்ம லைஃப்லேயே பெரிய வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும். என்ன 2 போட்டால் லைஃப்பில் என்ன வெற்றி? இல்லை சார், 33 போட்டு ஃபெயில் ஆகி சரிங்க, 2 போட்டிங்கன்னா என் பரம்பரையிலே பாஸ் பண்ண சந்தோஷம் எங்களுக்கு வரும் சார். என்னடா இந்த 2 மார்க்குக்கு பரம்பரையை கூட்டான்ட்டானே, என்னென்ன சொல்ல போகிறோன்னு நினச்சி பயந்து பேப்பரை கொண்டாடான்னு கொண்டாந்து வைக்கிறேன் சார். வைக்கிறதுக்குள்ளே அவனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டான் சார். என்னடா ஐயா கிட்ட கேட்குற, இந்த பள்ளிக்கூடத்தில் நல்லவர் தெரியுமா? இந்த வார்த்தையை கவனிச்சிக்கினே வாங்க. அவரை மாதிரி நல்லவர் யாரா இருக்கிறாங்க? என்னடா கேட்ட? அவனை 2 மார்க் கேட்டேன்டா சார். போடுங்க சார், இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை சார். எவ்வளோ வேதாந்தம் பேசுகிறான் சார் அவன். எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுது. என்னடா இவனுங்க ஒரு முடிவோடு வந்திருக்கிறானுங்க. இதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டான் சார். அவன் பயங்கரமான ஆள். அவன் வந்துட்டான். என்னடா 2 பேரும் ஐயா சுற்றி சுற்றி பேசிக்கிறீங்க, தொந்தரவு பண்ணாதீங்கடா. என்னடா கேட்டீங்க? ஒன்றும் இல்லைடா, 2 மார்க். போடா, அவர் தகுதின்னா பெருமைன்னா 5 போடுவார், கம்னுறான்னா சார். இனியும் ஒருத்தன் வந்து எதனா பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி அந்த 33 போட்ட மார்க்கை வாங்கி அந்த பேப்பரை வாங்கி அங்கே இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி, எங்களுக்கு தெரியும் எங்கெங்கே போடணுன்னு, போட்டு ஒரு அரை அங்கேயும் அங்கேயும் போட்டுக்கிட்டு சூழ்ச்சி எதுக்கு போட்டோம்னு எங்களுக்கே தெரியாத அளவுக்கு சூழ்ச்சிடுவோம். அதை சூழ்ச்சி கழிச்சு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கொண்டாந்து இவங்ககிட்ட கொடுத்தேன் சார். 38 ஆக்கி கொடுத்தேன் சார். பேப்பரை வாங்கிக்கினேன். இந்த கடைசியில் வந்து அவனுக்கு 5 போடுவான்னு சொன்னான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து சொல்கிறான், என்னமோட உன் புண்ணியத்தில் நான் பாஸ் ஆகிட்டேன்ட்டான் சார். அவன் போட்டது நான் சார், புண்ணியம் அவனுக்கு சார். இதுதான் சார் பிள்ளைகள். அவங்க கூட ஜாலியாக இருக்கணும் சார். அதனால தான் எப்பயுமே குழந்தைகள் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம் இல்லையா? எப்போ? நவம்பர் 14. இன்னொரு தினம் கொண்டாடுறோம், காதலர் தினம்னு ஒன்று கொண்டாடுறோம். எப்போ? எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு குறள் சொன்னால் ஞாபகம் வராது. காதலர் தினம் பிப்ரவரி 14, குழந்தைகள் தினம் நவம்பர் 14. சரியாக பாருங்கள், நம்மளால் அறிவாளிங்கய்யா. டேட்டு கூட எப்படி வச்சுக்கிறான் பாரு, நடுவில் சரியாக 10 மாதம். நீ கணக்கு போட்டு பாருங்களேன், கரெக்டாக போட்டு வச்சுக்கிறான் கணக்கை. குழந்தைகள் தினம்னு கொண்டாடக்கூடாது சார், குழந்தைகளை தினமும் கொண்டாடணும் சார்.